ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் 2 மேட்ச்சில் தோற்றதற்காக இவ்வளவு விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு இந்திய பேட்டிங் பயிற்சியாளர் சிதான்ஷி கோடாக் சாடல் பண்ணியிருக்காரு. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், அவங்க 2 மேட்ச் தோற்றதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின தகவலும் கசிந்திருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸையும் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான T20 போட்டிகளில் இந்திய அணி தொடர்ந்து தோல்வியடைந்து வருவது குறித்த ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இந்திய அணியுடைய பேட்டிங் பயிற்சியாளர் சிதான்ஷி கோடாக் காரசாரமாக பதிலடி கொடுத்திருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டிக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சிதான்ஷி கோடாக் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கடந்த 2 ஆண்டுகளாக நாம் ஒரு தொடரை கூட இழக்கலை. ஆசிய கோப்பை மற்றும் உலக கோப்பையை வென்றிருக்கோம். அப்போது அனைவருமே நன்றாக இருக்கிறது அப்படின்னு பாராட்டினாங்க. ஆனால் இப்போது வெறும் 2 போட்டிகளில் தோற்றதற்கே இவ்வளவு பேர் அவர்கள் தோற்றுட்டே இருக்காங்க அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. இது வெறும் விளையாட்டு தான் அப்படிங்கிறத அவர்கள் மறந்து விட்டாங்க அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. மேலும் அணியினுடைய தற்போதைய நிலை குறித்து பேசிய அவர், இந்திய அணி தற்போது ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கு. கேப்டன் மாற்றப்பட்டிருக்கார். ஹர்திக் பாண்டியா அணியில் இல்லை. வரக்கூடிய 2028 T20 உலகக்கோப்பை தொடர மனதில் வைத்து இன்னும் 2 ஆண்டுகளில் அணியை வலுப்படுத்தவே புதிய இளம் வீரர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வாய்ப்பளித்து வந்துட்டுருக்கோம். இது போன்ற மாற்றங்களின் போது சில தோல்விகள் ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான் அப்படின்னு விளக்கம் அளித்தார். கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக பொறுப்பேற்ற பிறகு சவாலான பிட்ச்களில் இந்திய பேட்டிங் வரிசை தடுமாறி வருவது விமர்சனத்திற்கு உள்ளாகியிருந்தது. அயர்லாந்துக்கு எதிரான தொடர 0-2 என இழந்த இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டியிலையும் தோற்று தற்போது 1-0 என பின்தங்கியிருக்கிறது. பந்து வீச்சு மற்றும் பேட்டிங் இரண்டிலையுமே சில பலவீனங்கள் இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் அணி முழுமையாக முன்னேற்றம் அடையும் அப்படின்னு கோடாக் நம்பிக்கை தெரிவித்திருக்காரு. இன்று ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டி நடைபெற போகிறது. இதில் வெற்றி பெற்று தொடர 1-1 என சமன் செய்ய இந்திய அணி தீவிரமாக போராடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியில் இருந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் புறக்கணிக்கப்பட்டது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இதற்கான உண்மையான காரணத்தை PCCI அதிகாரிகள் விளக்கியிருக்காங்க. வரக்கூடிய ஜூலை 23 முதல் ஹராராவில் தொடங்க இருக்கக்கூடிய 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் சஞ்சு சாம்சன் பெயர் இடம்பெறாததால் அவர் அணியில் இருந்து நீக்கப்பட்டாரா என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. இதற்கு விளக்கம் அளித்திருக்கக்கூடிய PCCI மூத்த அதிகாரி ஒருவர் சஞ்சு சாம்சன் அணியில் இருந்து நீக்கப்படவில்லை என்றும் அவருக்கு ஓய்வு மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. சஞ்சு சாம்சனுக்கு ஜிம்பாப்வே தொடரில் இருந்து ஓய்வு அளிக்கப்பட்டதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? தேர்வுக்குழுவை விமர்சிப்பவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் இடம்பெற்றிருக்கார். இந்த ஜிம்பாப்வே தொடர் முற்றிலும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கானது. சஞ்சு சாம்சன் போன்ற ஒரு சீனியர் வீரரை அழைத்து சென்று விளையாட வைக்காமல் பெஞ்சில் அமர வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று அந்த அதிகாரி கூறியிருக்கார். இங்கிலாந்துக்கு எதிரான மான்செஸ்டர் T20 போட்டியின் ஆடும் லெவலில் இருந்த சஞ்சு சாம்சன் நீக்கப்பட்ட 2 நாட்களிலேயே ஜிம்பாப்வே தொடர்லையும் அவர் பெயர் இடம்பெறாததால் இந்த சர்ச்சை வெடித்திருக்கிறது. இத்தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாகவும் திலக் வர்மா துணை கேப்டனாகவும் செயல்படவும் இருக்காங்க. தொடக்க வீரர்களாக அபிஷேக் சர்மா,
வைபவ் சூரியவன்ஷி மற்றும் பிராப்சிம்ரன் சிங் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து ரன் குவிக்க முடியவில்லை என சஞ்சு சாம்சன் மீது அடிக்கடி விமர்சனங்கள் எழுந்தாலும் அவர் அணியில் இருந்து நீக்கப்படவில்லை. ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு தயாராகும் நோக்கத்தில் ஓய்வு மட்டுமே அளிக்கப்பட்டிருக்காரு என்ற பிசிசிஐயின் விளக்கம் ரசிகர்களை சற்று நிம்மதி அடைய செய்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மற்றொரு புறமோ இலங்கை அண்டர் 19 அணிக்கு எதிரான இரண்டாவது யூத் ஒருநாள் போட்டியில் இந்திய அண்டர் 19 அணி 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்காங்க. இந்திய அணியுடைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனும் ஜாம்பவான் ராகுல் டிராவிட்டின் மகன் அன்வீர் டிராவிட் அதிரடியாக விளையாடி 87 ரன்கள் குவித்த போதிலும் இந்திய அணியான வெற்றியை எட்ட முடியல. திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அண்டர் 19 அணி 19 ஓவர்களில் 81 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தவித்திருந்தாங்க. அப்போது ஜோடி சேர்ந்த அன்வீர் டிராவிட் மற்றும் அர்ஜுன் ராஜ்புத் ஜோடி 5வது விக்கெட்டுக்கு 145 ரன்கள் சேர்த்து அணியை மீட்டெடுத்தாங்க. அன்வீர் டிராவிட் 47 பந்துகளில் தனது முதல் யூத் ஒருநாள் அரை சதத்தை கடந்தார். அவர் 67 பந்துகளில் 9 பவுண்டரிகள் மற்றும் 1 சிக்சர்களுடன் 87 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அர்ஜுன் ராஜ்புத் 76 ரன்கள் குவித்திருந்தார். இறுதியில் இந்தியா 47.2 ஓவர்களில் 285 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இலங்கை தரப்புல இடதுகை வேகபந்து வீச்சாளர் கிம்ஹாகன் மெண்டஸ் 41 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். தொடர்ந்து 286 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை அண்டர் 19 அணி 48 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 291 ரன்கள் எடுத்து இலக்கை எட்டி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. அந்த அணியினுடைய தொடக்க வீரர் திமந்தா மகாவிதனா 153 பந்துகளில் 155 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். மகாவிதனா 2 முக்கிய பார்ட்னர்ஷிப்களை அமைத்திருந்தார். 2வது விக்கெட்டுக்கு செனுஜா வெகுனாகுடன் 60 ரன்கள் இணைந்து 103 ரன்களும், 3வது விக்கெட்டுக்கு கேப்டன் விமத் தின்சராவுடன் 56 ரன்கள் இணைந்து 163 ரன்களும் குவித்து இலங்கை அணிக்கு வெற்றியை தேடி தந்தனர். முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என முன்னிலை பெற்றிருந்த நிலையில் தற்போது 3 போட்டிகள் கொண்ட இந்த ஒரு நாள் தொடர் 1-1 என கணக்கில் சமநிலையை எட்டியிருக்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது சஞ்சு சாம்சன் பற்றிய பல விவாதங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது பிசிசிஐ கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் ரசிகர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க.